கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வெளிச்சத்தின் 3 நிமிடத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். ஒரே வசனத்தை கூட காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். அது கொலோசியர் 1:21 பவுல் அழகா சொல்றாரு, முன்னே நான் ரொம்ப அந்நியனாய் துர்க்கிரியை செய்கிறவனாய் இருந்தேன். இப்படிப்பட்ட என்னைய பிதாவோடு ஒப்புரவாக்கினார். யார் சார் பிதா அப்படின்னு கேட்டால், மகா பரிசுத்தம் உள்ள தேவன், அப்பொழுக்கற்றவர், பாவிகளின் மீது தினம்தோறும் சினம் கொள்ளுகிற தேவன். சான்ஸே இல்லை 2 பேருக்கும் ஒப்புரவாகிறது. சரியா? ஏன்னா அவர் இருக்கிற நிலைமைக்கும் நம்ம இருக்கிற நிலைமைக்கும் அவர் சொல்கிறாரு 2 பேரையும் ஒப்புரவாக்கினார். சரி, நீ மாறு, பரிசுத்தமாயிட்டு நீதி உள்ளவனாக மாறிட்டு உண்மை உள்ளவனாக மாறிட்டு அப்பொழுக்கற்றவனாய் மாறிட்டு நான் உன்னை ஒப்புரவாக்குறேன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. அப்படி பண்ணாமல் இருக்கிற வண்ணமாகவே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நான் விசுவாசிக்கிறதின் ஒரே காரணத்தினால என்னையும் அவரையும் ஒப்புரவாக்கினார். சான்ஸே இல்லை. கொஞ்சம் கவனிங்க. ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டாலே அதனுடைய அர்த்தம் என்னன்னா உடன்படிக்கை என்ற அர்த்தம். சரியா? உடன்படிக்கை, ஒப்பந்தம். உடன்படிக்கைனா 2 தாராருக்கு நடக்கிற ஒரு அக்ரிமெண்ட். 2 பேரும், சரியா, ஆண்டவரிடத்திலிருந்து ஏதோ ஒரு வருது, என்னிடத்திலிருந்து ஏதோ ஒன்று வருது, 2 பேரும் கையெழுத்து போடுற அக்ரிமெண்ட். இப்போ ஒரு ஆண்டவர் சொல்றாரு அழகா, தம்பி, நான் உன்னை ஏன் என்னுடைய ரத்தத்தினால ஒப்புரவாக்கியிருக்கிறேன், அதுவும் தகுதியில்லாத உன்னைய ஒப்புரவாக்கி பிள்ளைங்கிற ஸ்தானம், ஃப்ரெண்டுங்கிற ஸ்தானத்தை ஏன் கொடுத்துருக்கிறேன்னா 3 காரியத்தை இந்த வாழ்க்கையில் நான் உனக்குள்ளே செய்வேன். என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டால், நான் உன்னை பரிசுத்தம் உள்ளவனாய், குற்றமில்லாதவனாய், கண்டிக்கப்படாதவனாய் நான் உன்னை பிதாவுக்கு முன்னாடி நிறுத்துவேன். இந்த ப்ராசஸை நான் உனக்குள்ளே இன்னையிலிருந்து ஆரம்பிக்கிறேன். இது உனக்கு ஓகேயா? இதுக்கு பேர் தான் மனம் திரும்புதல். இந்த கையெழுத்தை போட்டால் மட்டும்தான் நீங்களும் பிதாவும் ஒப்புரவாக முடியும். ஏன்னா வெளியில் போட்டிருக்கிற பரிசுத்தத்தின் இயேசு கிறிஸ்துவோடது, இது உள்ள பாதிப்பை கொண்டு வரணும். வெளியில் உடுத்திருக்கிற நீதியின் வஸ்திரத்தினுடைய வல்லமை உள்ள பாதிப்பை கொடுக்கணும். உள்ள எந்த பாதிப்பையும் கொடுக்காம வெறுமனே வெளியில் இருக்கிற வஸ்திரத்தை போத்திருந்தா திருடன் கடைசி வரைக்கும் திருடன் தான். போர்வையை போர்த்திருக்க திருடனுக்கு நியாய தீர்ப்பு ஒன்றும் சமாதானமாக ஒன்றும் வந்துடாது. திருடன் தான். அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, இங்கே பார், நான் உன்னை ஒப்புரவாக்கி இருக்கிறதுக்கு காரணமே, என் பரிசுத்தத்தை, என் நீதி உனக்கு மேலே போத்திருக்கிறதுக்கு காரணமே உன்னை பரிசுத்தம் உள்ளவனாயும் பரிசுத்த வாழ்க்கையில் ஜீவியத்தில் நடத்துகிறவனாகவும் நீதி செய்கிறவனாகவும் குற்றமில்லாதவனாகவும் கண்டிக்கப்படாதவனாக நான் உன்னைய மாற்றுவேன் மகன். உனக்கு ஓகேயா? இதுதான் அந்த அக்ரிமெண்ட். இந்த அக்ரிமெண்ட் கையெழுத்து போட்டால் தான் நீங்கள் பிதாவுக்கு பிள்ளையாக முடியும், ஃப்ரெண்டாக முடியும். இல்லாட்டி சும்மா ஆண்டவரே உங்கள் ரத்தம் இருக்குது அதனால் நான் பிள்ளை, நான் ஃப்ரெண்டு அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்கன்னா உங்களை நீங்களே வஞ்சிக்கிறீங்க. அது ஒரு காணல் நீர் மாதிரி பிசாசு கடைசி நேரத்தில் காலவாரிடுவாங்கிறதுல டவுட்டே வேண்டாம். ஆனால் ஏசப்பா இன்னைக்கு கேட்குறாரு, பிள்ளை, நீ இருக்கிற வண்ணமாகவே நான் ஒரு ஒப்புரவாகிற ஒப்பந்தம் பத்திரம் வச்சுருக்கேன் ராஜா, நீ கையெழுத்து மட்டும் போடு. என்ன? நான் உன்னை பரிசுத்தமாக்குவேன். உனக்கு ஓகேயா? பரிசுத்த வழியில் நடத்துவேன். ஓகேயா? நான் உன்னை குற்றம் இல்லாதவனா, மனுஷன் கூட குற்றம் கண்டுபிடிக்க, பிசாசு குற்றம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நான் உன்னை நிறுத்துவேன். ஓகேயா? கண்டிக்கப்படாதவனாய், தேவனுக்கு முன்னாடி தண்டிக்கப்படாதவனாய் நான் உன்னை நிறுத்துவேன். உனக்கு ஓகேயா? இந்த ப்ராசஸ்குள்ளே நான் நடத்துவேன். உனக்கு ஓகேயா? இந்த அக்ரிமெண்ட்டுக்கு கையெழுத்து போட்டவங்க மட்டும்தான் பிள்ளையும் சிநேகிதனும். இது கையெழுத்து போடாமல் சும்மா இருப்பீங்கன்னா அது ஒரு ஓப்பன் ரைட்டு மாதிரி, யார் வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இது ஓப்பன் ரைட்டே இல்லை, காவனன்டல் ரைட்டு, உடன்படிக்கையினாலே வருகிற உரிமை. இந்த உரிமையை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். இதை நம்ம பயன்படுத்தி கொள்ளணும். இன்றைக்கி உங்களை பார்த்து கேட்குறேன், ஏசப்பாவை பிதான்னு சொல்கிறீங்க, ஃப்ரெண்டுன்னு சொல்கிறீங்கல்ல, 3 காரியத்துக்கு கையெழுத்து போட்டிருக்கிறீங்களா? அவர் என்னை பரிசுத்தமாக்குகிறதற்கும், குற்றமில்லாதவனாக நிறுத்துகிறவனுக்கும், கண்டிக்கப்படாதவனாக நிறுத்துகிறதற்கும் நான் கையெழுத்து போட்டிருக்கேன். நான் இன்றைக்கி செக் பண்ணணும். இதுக்கு கையெழுத்து போட்டிருந்தால் மட்டும்தான் இந்த அக்ரிமெண்ட் செல்லும். இந்த செய்தியை கேட்டதற்கு நன்றி. உங்களுடைய 3 நிமிஷத்திற்கு நன்றி. இது ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். I'll see you in another video. Until the love, the grace and the protection of God be with us. Amen. God bless you.